உனக்காக பொருந்தேனே எனதழகா. அத்தாச்சி அத்தாச்சி, என்னது இது வீட்ல யாருமே காணுமே? ஏ அபி, அஞ்சலி. ஏட்டி சொன்னே, ஏட்டி வாடி. ஏட்டி என்னடி இப்பதான் உனக்கு எங்க வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சதாக்கும்? என் மாமியார் கிளவி, அதான் உங்க அம்மா. அப்படியே நீ விட்டுட்டாலும் ஏன் அத்தாச்சி நீங்க வேற? ஏட்டி சிறப்பு, என்னடி நீ எனக்கு நேரம் எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காவோ? அட போங்க அத்தாச்சி நீங்க வேற. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க பாட்டுக்கு உங்க அம்மா கிட்ட போட்டுக்கிட்டு கொடுத்துறாதீங்க. பிறகு பின் விளைவுகளை நான் தான் சந்திக்க வேண்டியதா இருக்கும். அந்த பயம் இருக்கட்டும். சரி, என் தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? அவருக்கு என்ன குறைச்சல்? மாசத்துல 4 நாள் தான் வீட்டுல இருக்கிறது. மிச்ச நாள் எல்லாம் அந்த கம்பெனியை கட்டிக்கிட்டு அழுகுறது. சரி போங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி டீச்சர் பொண்ணு, நீ உட்காரு, நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். சரி அத்தாச்சி. அம்மா எங்க அபி அஞ்சலியும்? அஞ்சலி அவன் ஃப்ரெண்டு கூட எங்கேயோ வெளியில போயிருக்கான். அபி கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காடி. ஓ, கோயிலுக்கு போறாளா? சரி சரி, பேசாம அபி கூட நானும் போயிட்டு வரேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏடி பொண்ணு, சரிடி சரி, முதல்ல நீ உட்காரு, உனக்கு நான் குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். சும்மா இருங்க அத்தாச்சி, நான் வரும்போதா காப்பி தண்ணி குடிச்சிட்டு வந்தேனாக்கும். அட சின்ன பொண்ணக்கா, வாங்கக்கா. என்னம்மா மழைக்கெல்லாம் ஏதாச்சும் வருதான்னு பாருங்க. சின்ன பொண்ணக்கா வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க. ஏட்டி அபி, என்னடி கலாய்க்கிறியாக்கும்? இந்த அஞ்சலி கூட சேர்ந்து உனக்கும் வாய் நல்லா வளர்ந்துருச்சுடி. அபிமா, சின்ன பொண்ணு வரேன்னு சொன்னா, அவளையும் கூட்டிட்டு போ. ஏட்டி அபி, ஆமாண்டி, எனக்கும் வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதாக்கும். அதனால நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேன். சரியா? சரி சின்ன பொண்ணக்கா, கிளம்பலாமா? அம்மா நாங்க கிளம்புறோம். அஞ்சலி வந்தா நான் கோவில இருக்கேன்னு சொல்லுங்க, அவளை அங்க வர சொல்லிடுங்கம்மா. சரியா? சரி அபி, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. சின்ன பொண்ணக்கா, என்னாச்சு? ஏன் இங்கே நின்னுட்டீங்க? வாங்கக்கா போலாம். அபி ஒரு நிமிஷம் அபி. ராதிகா வரா, அவகிட்ட பேசிட்டு வரேன். சரியா? ஓகேக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏட்டி ராதிகா, அடியே. ஏட்டி அபி, எப்படி இருக்காவோ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன உங்களை கொஞ்ச நாளா பார்க்கவே முடியல? நான் கொஞ்ச நாள் ஊர்ல இல்லட்டி, அதான் நீ என்னை பார்த்துருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. ஏட்டி சிறப்பு, ஏட்டி எதுக்குன்னு என்னை கூப்பிட்டாவோ? ஆமா, நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்காவோ? பிச்சை எடுக்கலாம் நின்றுட்டு இருக்கனாக்கும். வா 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுப்போம். கேட்கறா பாரு கேள்வியே. அடியே, நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன் இவ கையில உள்ள அர்ச்சனை தட்டை பார்த்து கூட உனக்கு தெரியல? ஏட்டி சின்ன பொண்ணு, என்னடி கொழுப்பாக்கும்? ஐயோ அக்கா, போதும் 2 பேரும் நிறுத்துங்க. ராதிகா அக்கா, சின்ன பொண்ணு அக்கா சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னாங்கக்கா, விடுங்க. அக்கா நேரம் ஆயிட்டு, நம்ம கோயிலுக்கு போலாமா? ஏட்டி இப்ப எதுக்குடி மொளகாவலி மூஞ்சில பூசின மாதிரி முறைச்சிட்டு நிக்கிறாவோ? அடியே, நான் சும்மா தடி சொன்னாக்கும். ரொம்ப அப்படியே ஓவரா சீன் போடாத. சரி, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எப்படி இருக்க ஏது இருக்குன்னு கேட்கதான் கூப்பிட்டனாக்கும். சரி போ, போறவன் அவங்க கிட்ட பேசுறேன். இப்ப நாங்க கோயிலுக்கு கிளம்புறோம். நேரம் ஆயிட்டு கிடக்கு. சரிடி, சரி நானும் கிளம்புறேன். செல்லம் நில்லு, செல்லம் நில்லு. அடிங்க, எவன்டா அது செல்லன்னு கூப்பிடுறது? தொடப்பக்கட்ட பிஞ்சு பேருமாக்கும். ஐயோ ஏடி சொப்பனே, ஏடி அங்க பாரு, அந்த மருது போய் தாண்டி வந்துட்டு இருக்கான். சரியான பொறுக்கிலடி இவன். ஏட்டி ராதிகா, எந்த மாதிரி இந்த பொண்டாட்டியை கொண்டு விட்டு கொலைகேஸ் உள்ள போயிட்டு வந்தானே அவனா அது? ஆமா, அவன் தான் வரான். வரட்டும் செல்லம் நான் சொன்னா நல்லா விளக்க மாதிரி பிஏ அடிக்கிற மாதிரி. சின்ன பொண்ணாக்கா, இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரம் கிளம்பலாமா? ப்ளீஸ்க்கா, வாங்கக்கா போலாம். சின்ன பொண்ணு, ஆமாண்டி, அம்பி சொல்ற மாதிரி வாடி, சீக்கிரம் இடத்த காலி பண்ணிட்டு போவோம். அவன் ஏற்கனவே கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவண்டி. ஏட்டி வாடி, சட்டு பண்ணி இடத்த காலி பண்ணுவோம். ஏட்டி இப்ப எல்லாரும் பயந்து போறதுனாலதான் ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கானாக்கும். வரக்கு இன்னைக்கு அவனா நானு ஒரு கை பாத்துறேன். இந்த பேர் அபி, நீ பயப்படாம நில்லு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரியா? அக்கா ப்ளீஸ்க்கா, அதெல்லாம் எதுவும் வேணாக்கா. ப்ளீஸ்க்கா, வாங்கக்கா போலாம். கட்டத்துக்கு நான் வரலடி, எனக்கு உசுறு முக்கியமாக்கும். நான் வரேன். என்ன செல்லம், எப்படி இருக்க? அடிங்க, என்னடா நீ யாரை பத்தி செல்லங்கள்னு சொல்லிட்டு இருக்க? என்ன சின்ன பொண்ணாக்கா, டாவா? ஹலோ, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நான் ஒன்னும் உங்களை செல்லன்னு சொல்லல. இந்த நிக்குது இல்ல என் குத்து விளக்கு, என் அபி செல்லுக்கு தான் செல்லன்னு சொன்னாக்கும். என்ன பண்ணாக்கா, ப்ளீஸ்க்கா, எதுவும் பேசாதீங்கக்கா, வாங்கக்கா போலாம். அரைச்சது சும்மா ரபி. யோ என்ன, நான் இருக்கும் போதே எங்க வீட்டு பண்ண நீ செல்லங்கள்னு சொல்லுவியாக்கும். அப்படியே விளக்கமா எடுத்துன்னு வச்சுக்கேன், பிஏ அடிப்பானாக்கும். இங்க பாரு நெட்ட பொம்பளை, நான் ஓரளவு தான் பொறுமையா இருப்பேன். சரியா? ஏதோ நான் லவ் மூட்ல இருக்கிறதுனால உன்னை போனா போட்டுன்னு விடுறேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கே நம்ம எல்லாம் சொந்தக்காரங்களா ஆயிடுவோம்ல, அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு நீ பேசுறதெல்லாம் பொறுமையா இருக்கேன். ஆனா இந்த மருது எப்பயுமே பொறுமையாவே இருக்க மாட்டான். என்ன அபிச்சலம், என்னை பத்தி சொல்லலையாக்கும்? இங்க பாரு, என்ன வம்பு பண்றியாக்கும்? என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். சும்மா மூச்சுக்கு 3 தடவை அபிச்சலம் சொல்லியிருக்காவோ. இங்க பாரு, ரொம்ப பேசினு வச்சுக்கேன். ஊர்ல உள்ள எல்லார்ட்டையும் சொல்லி தர்மடி வாங்க வச்சிருந்தாக்கும். என்ன ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தது பத்தாதாக்கும். என்ன அபிச்சலம், உங்க அத்தைக்காரி பேசிட்டே இருக்கான், நீ அப்படியே அமைதியா நிக்கிற. என்ன மாமனை பத்தி அத்தைக்காரிட்ட சொல்லலையா? அக்கா ப்ளீஸ்க்கா, போலாம்க்கா, எதுவும் பேசாதீங்கக்கா. ஐயோ அபி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பயந்துட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா? பயப்படாத. என்ன அபிச்சலம், மாமா பார்த்து பயப்படுற? மாமா உனக்காக தானே அபிச்சலம் ஓடி வந்திருக்கேன் எல்லா வேலையும் விட்டுட்டு. செல்லம், என்னை பாரு செல்லம். இங்க பாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இங்க பாரு, ஏற்கனவே அந்த பிள்ளை பயந்து போய் கிடக்குது. நீ சும்மா செல்லம் சொல்லி உசுர வாங்காத. இப்ப நீ கிளம்புறியா இல்ல ஊர்ல 4 பேர் போய் அழைச்சிட்டு வரட்டுமா? என்ன, ஏதோ நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருந்தா அப்படியே அமைதியாவே இருப்பேன்னு நினைச்சிட்டியோ?
வர சொல்லு. என்ன கொஞ்ச நாள் அபிய லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ கழுத்துல தாலி கட்டலான்னு இருந்தேன். கூப்பிடு எல்லாரையும் கூப்பிடு. இன்னைக்கு அவ கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிக்கிறேன். என்னது பொண்டாட்டி ஆக்கப்புரியா? யோ என்னையா பேசிட்டு இருக்க நீ? உன் வயசு என்ன அவ வயசு என்ன? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதாக்கும். அபி நீ வா நம்ம கிளம்பலாம். கூட்டிட்டு போங்க. எத்தனை நாளைக்கு அவளை கூட்டிட்டு போக முடியும்? என் பொண்டாட்டி ஆகிற வரைக்கும் தானே. சீக்கிரமா என் பொண்டாட்டி ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் எப்படி கூட்டிட்டு போறீங்கன்னு நானும் பாக்குறேன். அபிஷலம் திரும்பி மாமாவை பாருடா. இங்க பாரு, மாமா நல்ல மூட்ல இருக்கும்போது மாமாவை திரும்பி பாருங்க. அபி நீ முதல்ல நடை கட்டுவா. எடுபட்டு வைக்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வா போலாம். என்ன அபிஷலம், மாமாவை பார்க்க மாட்டியா? ஏய் திரும்புடி. ஏய் இப்ப எதுக்கு நீ மிரட்டிட்டு இருக்க? என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? நீ நடு ரோட்ல என்ன மிரட்டிட்டு இருக்க? ஒரு பொம்பளை பிள்ளையா? சரி வாய முடு. ஏய் அபி உன்னதான் சொல்றேன், திரும்பு. என்ன இது முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. மாமா தேவையில்லாம கோவப்பட்டுக்க மாட்டேன்ல. சரி புடி. இந்த ரோசை பிடிச்சி தலையில வச்சுக்கோ. புடி. வேணாமான்னு நான் கேட்கல. சரியா? புடினா பிடிக்கணும். எங்கேயாச்சும் நிம்மதியா லவ் பண்ண விடுறாங்களா? உடனே போனை பண்ணி கூப்பிடுவாங்க. சொல்லும் மாமா கிளம்புறேன், மாமாவுக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு. கிளம்பு முதல்ல. சீ செல்லம் வரேன். அப்புறம் மறந்துடாத, என்னைக்கா இருந்தாலும் உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். சரியா? சீ என்ன நெருப்பட்டு பையா இவ்வளவு மோசமா பேசிட்டு போறான். இந்த பூ ஒண்ணுதான் அப்ப குறைச்சலாகும். ஏட்டி அபி இப்ப எதுக்கு எழுதிட்டு இருக்காவோ? எடி முதல்ல கண்ணை தொடரி. அவன் சும்மா மிரட்டிட்டு போறானாக்கும். அதெல்லாம் கொலைக்கிற நாய் கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. அவனா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். நீ எதுவும் பயப்படாது. சரியா? இல்ல சின்ன பொண்ணாக்கா, அவன் ரொம்ப நாளாவே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. ஏடி அபி என்னடி சொல்றாவோ? ரொம்ப நல்லா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா? இடி ரொம்ப நல்லா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா? உங்க வீட்டுல சொல்லிருக்கலாம், இல்லன்னா என்கிட்ட அன்பு மாமா கிட்ட யார்கிட்ட சொல்லிருக்கலாம்லடி. இல்ல சின்ன பொண்ணாக்கா, யார்கிட்டயாச்சும் சொல்லி பிரச்சனை பெருசாவி அவன் யாரையாச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவானுங்கிற பயத்துலதான் யார்கிட்டயுமே சொல்லலக்கா. ஐயோ அபிச்சத்தை அழுகுறது நிறுத்து. சரி ஒன்னும் இல்ல. இன்னைக்கு நான் வீட்டுல வந்து பேசுறேன். சரியா? அதெல்லாம் வேணாங்க்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்க நடந்ததை யார்கிட்டயும் சொல்லாதீங்கக்கா. ப்ளீஸ்க்கா. எடி என்னடி சொல்றாவோ? எடி எப்படி யார்கிட்டயும் சொல்லாம இருக்க முடியும்? அக்கா யார்கிட்டயும் சொல்லாதீங்கக்கா. ப்ளீஸ்க்கா, அவன் யாரையாச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா, எனக்காகக்கா. ஐயோ அபி என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காவோ? எடி உன் தங்கச்சி அஞ்சலி வந்துட்டு இருக்காடி. என்னது அஞ்சலி வராளா? அக்கா ப்ளீஸ்க்கா, அஞ்சலி கிட்டே சொல்லாதீங்கக்கா. ப்ளீஸ்க்கா. சரி நான் யார்கிட்டயும் சொல்ல. முதல்ல கண்ணத்தோட அவ வந்துட்டு இருக்காங்க. அக்கா அபி சின்ன பொண்ணாக்கா, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஆமா, கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை போய் கோயில் வரைக்கும் தேடிட்டு வந்தேன். ஏடி அது மாதிரி அது ஒன்றும் இல்லடி. எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்களா, அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். அதே நேரம் போனதே தெரியலடி. ஓ சரிக்கா. அபி அபி என்னடி அந்த சைடே திரும்பிட்டு இருக்கே? திரும்படி. அபி என்னடி ஆச்சு? ஏன்டி டல்லா இருக்க? அபி ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். இப்போ எதுக்கு நீ ரொம்ப பயந்த மாதிரி இருக்க? சின்ன பொண்ணாக்கா என்னாச்சு? அஞ்சலி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லையே, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எதையும் மறைக்கிற மாதிரி தெரியுது. அக்கா என்னன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆமா அஞ்சலி அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அபி உன் மூஞ்சி டல்லா இருக்கு? என்னாச்சுன்னு சொல்லு. அது வந்து அதுவா அது வந்து அவளுக்கு தலைவலிக்குன்னு சொன்னான். தலைவலி அதான். அபி என்னடி சொல்ற? தலைவலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம். கோயிலுக்கு ஈவினிங் கூட போய்க்கலாம். சரிடி, வீட்டுக்கே போகலாம். அப்ப சரி வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம். 2 பேரும் சேர்ந்து எதையும் மறைக்கிறாங்க, என்னன்னு தெரியல. சீக்கிரம் கண்டுபிடிப்போம். சரிக்கா போலாம். அபி வா போலாம். என்னங்க லக்ஷ்மிக்கு கால் பண்ணிட்டீங்களாங்க? அட மீனாட்சி, லக்ஷ்மி கிட்ட பேசுறதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேனே. ஒரு நிமிஷம் இருமா, கால் பண்றேன். ஹலோ அம்மாடி லக்ஷ்மி. ஹலோ அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? எம்மாடி நான் ரொம்ப நல்லா இருக்கமா. வீட்டுல மாப்பிள்ள அர்ஜுன் ஆதி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோண்ணே. வீட்டுல அண்ணி அபி அஞ்சலி எல்லாரும் எப்படிண்ணா இருக்காங்க? லக்ஷ்மி எல்லாரும் நல்லா இருக்கோமா. அம்மாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு தாமா ஃபோன் பண்ணியிருந்தேன். என்ன விஷயம்ண்ணே? சொல்லுண்ணே. என்ன உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமாண்ணே? எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசுறது. எம்மாடி லக்ஷ்மி, அது ஒண்ணும் இல்லடா, நம்ம ஊர் திருவிழா வருது பாத்துக்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு திருவிழாக்கு. அதனாலதான் உன்னைய மாப்பிள்ளைய ஆதி அர்ஜுனி எல்லாரையும் குடும்பத்தோட வர சொல்லி கூப்பிடலாம்மா ஃபோன் பண்ணனாக்கும். ஓ அப்படியாண்ணே? சரிண்ணே. கண்டிப்பா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடுறோண்ணே. மாடி லக்ஷ்மி, இந்த வருஷம் எந்த காரணமும் சொல்லாம கண்டிப்பா வரணும் எல்லாரும் குடும்பத்தோட. சரியா? சரி மாப்பிள்ள அந்த போனை கொடுமா, ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். அண்ணே கண்டிப்பா வரோண்ணே. அண்ணா அவர் கொஞ்சம் வெளியில போயிருக்காருண்ணே. ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா, நான் சொல்லிக்கிறேன். சரிம்மா அப்ப நீ சொல்லிக்க. மடி மறந்துடாத, மறக்காம எல்லாரும் குடும்பத்தோட வந்துரு. மறக்காம ஆதி அர்ஜுன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடணும். சரியா? அண்ணா கண்டிப்பாண்ணே, இந்த வருஷம் எல்லாரும் குடும்பத்தோட வந்துடுறோண்ணே. சரிடா, அப்புறம் போன் வச்சுட்டுமா, உடம்பு பத்திரமா பாத்துக்கடா. ஆதி அர்ஜுன எல்லாரும் கேட்டதா சொல்லு. அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட மறக்காம சொல்லிடு. சரியா? நான் கண்டிப்பா சொல்றேண்ணே. சரிண்ணா, நீ உடம்ப பத்திரமா பாத்துக்க. சரியா? சரிம்மா. அப்புறம் போன் வச்சிடவா? சரிம்மா வச்சிடறேன். என்னங்க சொன்னா லக்ஷ்மி?
மீனாட்சி லக்ஷ்மி கண்டிப்பா குடும்பத்தோட இந்த வருஷம் திருவிழாக்கு வரேன்னு சொல்லியிருக்கா மீனாட்சி. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவே வா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் பார்த்து எம்பிட்டு வருஷம் ஆகுது. ஆமா மீனாட்சி, எல்லாரையும் பத்தி ரொம்ப வருஷம் ஆகுது. சரி மீனாட்சி, எனக்கு வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. அட சின்ன பொண்ணு, வாமா வா, எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேனே, நீ எப்படி இருக்க? சரிம்மா நான் ரொம்ப நல்லா இருக்கமா. ஏடி அபி, என்னடி இது? கோயிலுக்கு போறேன்னு சொன்னாலும் அச்சல் தட்டுல உள்ள ஜாமாலாம் அப்படியே இருக்குது. கோயிலுக்கு போனீங்களா இல்லையா? இல்லம்மா, போகல. ஈவினிங் போலான்னு இருக்கோம். என்னது ஈவினிங் போலான்னு இருக்கீங்களா? ஏடி என்னடி ஆச்சு? ஏடி அபி, உன் மூஞ்சி ஏன் அப்படி டல்லா இருக்கு? என்னாச்சு? ஆமாண்டா அபி, என்னடா ஒரு மாதிரி சோகமா இருக்க, என்னடாச்சு? அது வந்து அபிக்கு தலைவலி, அதனாலதான் ஆண் ஒரு மாதிரி டல்லா இருக்கா. அதனாலதான் அங்க கோவிலுக்கே போலையாக்கும். என்னது தலைவலியா? அபி போகும்போது நல்லா தானடி போனேன், என்னடி திடீர்னு தலைவலின்னு சொல்றேன்? ஆமாமா, தலைதான் பயங்கரமா வலிக்குது. என்னடா அபி, ரொம்ப முடியலையா? ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா? இல்லப்பா, அதெல்லாம் வேணாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும்பா. சரி அபி, நீ போய் அப்ப ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. அஞ்சலி வாடி, அவளுக்கு சூடா காஃபி போட்டு தரேன், போய் குடு. ஆமாண்டா அபி, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போம். சரிப்பா. சரி, அப்ப நானும் வீட்டு கிளம்புறேன். என் அத்தை வேற நேரம் எந்தெந்த வார்த்தையில எல்லாம் எனக்கு பூஜை பண்ணிட்டு இருக்குன்னு ஒண்ணு விளங்கலையாக்கும். சரி, நான் கிளம்பட்டுமா? என்ன சின்ன பண்ணு, சாயந்தரம் போலால, நான் வேணா அம்மா சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம் தச்சி, வீட்டுல அப்படி வேலை கிடக்கு, துணி எல்லாம் வேற துவைக்கணும். சரி, நான் இன்னொரு நாள் வாரேன், இப்ப நான் கிளம்புறேன். ஓ அப்படியாடி, சரி. அப்ப சரி, நான் கிளம்புறேன். என்ன வரேன் எத்தச்சி வரேன். ஏடி அஞ்சலி வரண்டி அப்படிங்கிட்டு சொல்லிடு. சரி சின்ன பண்ணக்கா, சரி. அப்ப சரி மீனாட்சி, நான் கிளம்புறேன். பிள்ளைங்க ரெண்டு பேரையும் பத்திரமா பாத்துக்க. சரிங்க, கிளம்புங்க. அஞ்சலி வாடி, காஃபி போட்டு தரேன், வீட்டை போய் குடு. சரிம்மா, நீங்க போய் போடுங்க, நான் பின்னாடியே வரேன். சரிடி, சீக்கிரம் வா. என்னது இது? ஒண்ணுமே புரியல. அபி பேய் பார்த்து பயந்தா மாதிரி ரொம்ப பயத்துல இருக்கா. கேட்டா தலைவலின்னு சொல்றான். என்னன்னு ஒண்ணு விளங்கலையே, எங்கேயோ இருக்குதே. சின்ன பொண்ணாக்கிட்ட கேட்டாலும் ஒண்ணு இல்லைன்னு மழுப்புறாங்க. என்ன அபி வாயே திறக்க மாட்டேங்கிறா? என்னவா இருக்கும்? கண்டுபிடிப்போம். பிரியா, என்ன எவ்வளவு நேரம் தாண்டி அழுகுவ? அழுகிறது முதல்ல நிறுத்துடி. என்ன கிருஷ்ணா, என்ன இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி கிருஷ்ணா அழுகாம இருக்க முடியும்? ஐயோ பிரியா, இப்படி நீ அழுகிறதுனால எதுவும் மாற போறது இல்ல பிரியா. முதல்ல கண்ணத்தோட என்ன பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் யோசிப்போம். வெயிட் பண்ணாதான் ஆதிய வர சொல்லியிருக்கல. இல்ல கிருஷ்ணா, எனக்கு பயமா இருக்குடா. எங்க வீட்டுல நான் எவ்வளவோ சொல்லிட்டேன்டா, ஆனா அவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்கடா. ஐயோ, என்னடி இப்படி அழுதுட்டு இருக்க? எனக்கு கஷ்டமா இருக்குடி, அழுகாதடி. சரி, இந்த ஆதியே வரான், வெயிட் பண்ண, அவங்ககிட்டயே சொல்யூஷன் கேட்கலாம். டேய் கிருஷ்ணா, என்னடாச்சு? எதுக்குடா அப்படி அவசர அவசரமா ஃபோன் பண்ணி எனக்கு காஃபி ஷாப் வர சொன்னேன்? ஹாய் பிரியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? பிரியா, என்னமாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? டேய் கிருஷ்ணா, என்னடாச்சு? அவளை ஏதாச்சும் திட்டினியா? எதுக்குடா அவ இப்படி அழுதுட்டு இருக்கா? அதை ஏன்டா மச்சான் கேக்குற? வந்ததுல இருந்தே அழுதுட்டு தாண்டா இருக்கா. என்னடா சொல்ற? வந்ததுல இருந்து அழுதுட்டு இருக்காள? பிரியா, என்னாச்சு? டே, அது ஒன்றும் இல்லடா ஆதி. எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு அவங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களாம். அதனால எங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சிருவாங்களோன்னு சொல்லி பயத்தில் அழுதுட்டு இருக்காடா. டேய் கிருஷ்ணா, என்னடா சொல்ற? ஏன்டா இதெல்லாம் ஒரு காரணமாடா? பிரியா என்னமா சொன்னாங்க வீட்டுல? அதை முதல்ல தெளிவா சொல்லு. மச்சான், வேற என்ன சொல்லியிருக்க போறாங்க? அந்த அனாதை பயலுக்கு என்னால் கல்யாணம் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. என்னடி அதானே சொன்னாங்க? போதும் கிருஷ்ணா, நிறுத்து. அவங்க சொன்னதை என்னால தாங்கிக்க முடியலடா. நீ வேற இப்படி சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாதடா. ஐயோ பிரியா, சாரிடி, நான் சும்மா ஃபன் பண்ணேன்டி. சாரிடி. என்ன பிரியா, உங்க வீட்டுல அப்படியா சொன்னாங்க? யாரு சொன்னா என் மச்சான் அனாதைன்னு? அவனுக்கு நானும் என் குடும்பமும் இருக்கும், சரியா? நாங்க இருக்கிற வரைக்கும் அவன் எப்பயுமே அனாதையா ஆக மாட்டான். நீ ஒன்னும் கவலைப்படாத பிரியா. உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? டேய் மச்சான். டேய் கிருஷ்ணா, என்னடா இதுக்கெல்லாம் எமோஷனல் ஆயிட்டு இருக்க? அப்போ என் ஃபேமிலியை நீ உன் ஃபேமிலி மாதிரி நினைக்கல, அப்படிதானே? அப்படிலாம் இல்லடா மச்சான். நான் எப்பவுமே உன் ஃபேமிலி என் ஃபேமிலி மாதிரி தாண்டா நினைச்சிருக்கேன். அது கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன்டா, அவ்வளோதான்டா. கிருஷ்ணா, என்னடா இது? சின்ன பிள்ளை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கிருஷ்ணா. டேய் கிருஷ்ணா, பாத்தியாடா பிரியாவை? இவ்வளோ நேரம் அவ எழுதிட்டு இருந்தா, நீ சமாதானம் பண்ணிட்டு இருந்த. இப்ப என்னடானா அவ வந்து உன்னை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அடா ஆமா. என்னடி இப்போ அழுக நின்றுச்சு போல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எனக்கு அழுக வருதுதான். சரி, ரொம்ப அழுகாத. உனக்கு பிடிச்ச எக் பப்ஸும் ரோஸ் மில்க் வாங்கி தரேன், ஓகேவா? போ கிருஷ்ணா, எப்பவுமே எனக்கு விளையாட்டு தான். எப்படி சிரிக்க வச்சேன் பாத்தியா? என் பிரியா எப்பவும் சிரிச்சாதான் அழகு. ப்ளீஸ் டி, நீ அழாதடி. ஓகே கிருஷ்ணா, லவ் யூ. ஐ லவ் யூ சோ மச் பிரியா. டேய் போதும்டா, போதுமா? டேய், நான் இன்னும் கிளம்பலடா, இங்க தாண்டா இருக்கேன். என்னடா நீங்க ரெண்டு பேரும் என்னை வர சொல்லிட்டு அங்க லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் மச்சான், நீ என்ன கிளம்பலடா? அப்பவே கிளம்பிருப்பான்னு நினைச்சேன். சொல்லுவ, இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. நீ ஃபோன் பண்ணியேன்னு போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே அறக்க பறக்க ஓடி வந்தல உனக்காக. சொல்லுவ. என்னம்மா பிரியா, நீயும் கூட்டு கலவானியா இவன் கூட? சேச்சா, அப்படிலாம் இல்ல. அது என்ன கிருஷ்ணா, என்ன இது? அண்ணன் கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? என்ன மச்சான், தப்பா எடுத்துக்கிட்டியா என்ன? பரவாயில்ல, நினைச்சுக்கோ. மச்சான், இன்னைக்கு ஒரு ஃபார்ம்ல தான் இருக்க போல. சரிடா, அப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போங்க. டேய் மச்சான், மறக்காம பிரியாவை பத்திரமா வீட்டுல போய் விட்டுரு, சரியா?
சரிடா ஆதி மச்சான் தேங்க்ஸ்டா. என்னடா கிருஷ்ணா புதுசா நமக்குள்ள தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க. அடப்போடா உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்கோ. சரி நான் கிளம்புறேன். உங்க 2 பேரையும் இடையில நான் இருந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. பிரியாமா நான் கிளம்புறேன்டா. ஓகே அது என்ன, டேக் கேர். ஓகேம்மா நான் கிளம்புறேன். பாய் பாய்டா கிருஷ்ணா.